தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குலசேகரப்பட்டினம் தான் காளி தெய்வத்தை வழிபடுற பக்தர்களின் புண்ணிய பூமின்னு அழைக்கப்படுற ஒரு பிரம்மாண்டமான பகுதின்னு சொல்றாங்க. என் பேர் சண்முகதேவன், நார்ஷத்துலேருந்து வரேன். தூத்துக்குடி மாவட்டம். நம்ம குலசை முத்தாரம்மனுக்காண்டி மாலை போட்டு வேஷம் கட்டி வந்திருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நம்ம என்ன நினச்சி வந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம ஆத்தா முத்தாரம்மா அவங்க எல்லாத்துக்கும் அதை நிறைவேற்றி வைப்பான். நான் சின்ன வயசுலேருந்தே வேஷம் கட்டி வரேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக வேஷம் கட்டுறேன். சின்ன சின்ன வேஷத்துலேருந்து மிராட்டி வேஷம், முருகர் வேஷம், குரங்கு வேஷம், இப்படி ஒவ்வொரு வேஷத்தையும் 3 வருஷமாக போட்டு என்னோடய நேர்த்தியை நான் செலுத்திட்டு வரேன் ஆத்தாவுக்கு. ஆயிரத்தி 1937 பூர்த்தி ஃபேமஸ் அவனுக்கு அதுக்கு முன்னாடியே தசரா தான். இப்படி பெருவிலையும் அவனுக்கு அதுக்கு பிறகுதான். இந்த தசரா திருவிழாவில் நான் இருந்த 3 நாட்கள்லையும் விதவிதமா வேஷம் போட்ட நிறைய மக்கள்களை தேடி தேடி போய் சந்திச்சேன். அவங்க கிட்ட இருந்து நிறைய டீட்டெயில்ஸையும் நான் கலெக்ட் பண்ணேன். நான் குறத்தை வேஷம் போட்டிருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து 13 வருஷமா அந்த கோயிலுக்கு வரேன். நான் போட்டது குறத்தை வேஷம். எனக்கு மொத்தம் 3 வருஷம் மாலை. போட்ட மாலை தான் போடணும், புதுசாக மாலை வாங்கக்கூடாது. போன வருஷம் இந்த மாலை போட்டோன்னா அதே தான் திரும்பி போடணும், அடுத்த 3 வருஷம் போடணும். அப்படி நான் இந்த வருஷம் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்துருச்சு, அதனால இந்த வேஷம் போட்டிருக்கேன். இன்னும் 3 வருஷம் போடணும். இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரும். நான் எப்படின்னா தான் என் மச்சான், என் மச்சான் பல வருஷமா வந்துட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து பரம்பரையா வந்துட்டு இருக்கோம். பரம்பரை 40 குடும்பம் வந்திருக்கோம். முந்நூறு வருஷங்கள் பழமையான இந்த முத்தாரம்மனுக்கு கருணையாழி அப்படின்னு சொல்கிற இன்னொரு பேர் இருக்கிறதாகவும், இந்த காளிக்கு நம்ம விதவிதமாக வேஷம் போட்டு வணங்குறதால நிறைய வியக்கத்தக்க விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதாக ப்ளூ காளி வேஷம் போட்ட ஒரு அண்ணா நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இப்போது நம்ம அவர் தான் மீட் பண்ண போகிறோம். நான் 5 வருஷமாக போடுறோம் வேடம். முதல் குருவிக்கார வேடம் போட்டோம். 2வது முருகப்பெருமான் படம் போட்டோம். இப்போ 2வது இந்த காளி போட்டுக்கிறோம். 8 காளி இருக்குது இங்கே. நாங்கள் புழு காளி, இது சுடலம் காளி. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் என்றால் நல்ல பவர்ஃபுல். சொந்த ஊர் ஸ்ரீலங்கா. இந்த கோயில் நான் டூரிஸ்ட் ஓட்டுறேன், வண்டி டூர் வாரவடியால் கேள்விப்பட்டு வந்தேன். நான் நம்ம பையனோட ஃபாரின்ல இருந்தோம், அவுட் ஆஃப் சிட்டியில். இந்த கேம் விளையாடி சில்லியில் கேம் விளையாடி கோச்சு கொண்டு வழியால் போயிட்டான். இந்த நேர்த்தி வச்சேன், அம்மளாச்சி தங்கச்சி வீட்டை வரணுமென்னு சொல்லி இந்த வேடம் போட்டு வீட்டை போகிற கடையில் அவங்க வீட்டை வந்துட்டான், தங்கச்சி வீட்டை வந்துட்டான். அதே மாதிரி இன்னொரு பையன் படிப்பை குழப்பிட்டு இருந்தான். நல்லா படிக்கணும், சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்லா படித்து இப்போ காலேஜில் நம்பர் 1 இருக்கிறானு. இந்த நிகழ்வு நல்லதை விரும்புகிற எல்லோரோட மனசுலையும் இடம் பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களோட நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் தசரா ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லுது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். எப்படி வர்றது என்ன இது ஒன்றுமே மைனஸ் அவ்வளோதான். நாங்கள் ஆனால் நாள் போக போக எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுங்க அப்படி ஒரு ஆள் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கி பார்த்ததுக்கு எமோஷ்னலாக இந்த கோயில் எல்லாத்துக்குமே நமக்கு கல்டிவேட் ஆகுது. கடவுள்கிட்ட நம்ம நார்மலாக ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதும் இங்கே அந்த சாமிக்கிட்ட அவங்க மண்டாடுறதும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோயில் அதே மாதிரி அவங்க மனப்பூர்வமாக இதுதான் நம்ம இடம், நமக்கு இங்கே தான் ஒரு தீர்வு கிடைக்கின்ற மாதிரி இந்த கோயிலே அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு எனக்கு போனதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இது லாஸ்ட் வீக் வந்தேன், அந்த கொடியேற்று விழா வந்தேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உத்தரவு போடுவேன்னு சொல்லி இன்றைக்கி மாலை போட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன். இந்த கோயில் என்ன பெரிய சிறப்புன்னா, நம்ம அம்மனும் சிவனும் பார்வதி ஒரே பீடத்துல இருப்பாங்க. இது எங்கேயுமே பார்க்க முடியாது உலகத்துல, அது இங்க மட்டும்தான் சிறப்பு. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கோ, நம்ம ஃபேமிலி என்ன ப்ராப்ளமோ அது எல்லாமே இந்த வேஷம் போடுறோம் நேர்ந்துக்கிட்டோம்னா அது நிவர்த்தி ஆகிறதா எங்களோட நம்பிக்கை.
இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஃபேமஸ்ஸு இந்த முத்தாரம்மன் கோயில் தான். ஆனால் எது மனசில் நினைச்சாலும் நடக்கும், நல்ல காரியமே நடக்கும். கல்யாணம் ஆகாதளுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். எல்லா பாக்கியும் இந்த அம்மா அருள் பாய்ப்பா. பத்து நாட்கள் நடக்கிற இந்த தசரா திருவிழாவில் நிறைய வேடங்கள், நிறைய வேண்டுதல்கள், புதுவிதமான விரதங்கள், நிறைய வினோதமான விஷயங்களை கூட என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. பூஜையை பார்த்தீங்கன்னா நல்லா தடல் புடலாக இருக்கும். சாமிக்கு 11 நாள் நல்லா பூஜை பண்ணி லாஸ்ட் ஒரு 3 நாள் வேஷம் கட்டுவோம். எப்படி 7ஆம் திருவிழா, 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, இப்படி 3 நாள் வேஷம் கட்டுவோம். அப்போ வேஷம் கட்டும் போது எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா காளி வேஷம், சந்தன மாரியம்மன் வேஷம், முருகர் வேஷம், பிள்ளையார் வேஷம், மிராட்டி வேஷம், பொம்பளை வேஷம், குரங்கு வேஷம், கரடி வேஷம், இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேஷமும் இருக்கும். சொல்லலாமான கருப்பு சாமி, இப்படி எல்லா வேஷமும் இருக்கும். வேஷம் கட்டி ஆடுவோம், ஊர் ஊராக போவோம், ஒவ்வொரு வீடாக போய் சாமி ஆடி அவங்களுக்கு ஒரு நல்லவா இருக்குது. நம்ம வர்றதை அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. சரி சாமி வருது, விரதம் இருந்து வராங்க, அவங்க வாயால் ஒரு நல்ல வாழ்க்கை கேட்கணும்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்குற குறைகளை கேட்டு நம்ம சாமி ஆடும்போது அந்த குறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு வருவோம். இந்த பக்தர்கள் கடைபிடிக்கிற விரதமானது அவங்களோட மனசை தூய்மைப்படுத்துகிற ஒரு முக்கியமான நடைமுறையாக நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வர்ற பக்தர்களோட பசியும் உரிய நேரத்தில் சரி செய்யப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 கிலோ சாப்பாடு பிரியாணி, தக்காளி பிரியாணி போடுறோம். 200 கிலோ போட்டிருக்கிறோம். நிறைய எல்லாருமே எங்கள் கூட்டத்தில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மாங்க, எங்கள் ஆயாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட பிள்ளைங்க எல்லாரும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு நாங்களே சமைச்சு நாங்களே எங்கள் கையால் போட்டுட்ருக்குறோம். தயிர் சாப்பாடு, உப்புமா, என்னென்ன இருக்கோ, பச்சரிசி இருக்க போது பொங்கல், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நாங்கள் அதெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருவோம். ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கறதுனால எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறத பார்க்கும்போது இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசையாகவும் இருக்கு. உடம்புல பலம் இருந்தால் இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம், இன்னும் நிறைய செய்வோம்னு சொல்லி அந்த ஆசை எங்களை ஆசீர்வாதம் பண்ணட்டும். இந்த நம்பிக்கையின் வெளிச்சம் இருட்டில் வழிகாட்டுற ஒரு தீபமாக மாறுது. இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களும் அந்த தீபத்தை தன்னோட உள்ளத்தில் ஏந்திக்கிறாங்க. எனக்கு ஒரு கால் உடஞ்சிருச்சு. அந்த இதுலேருந்து ஒரு வேண்டுதல், ஒரு 3 வருஷம் போடுறேன்னு கோயிலுக்கு இந்த கிறுக்கி வேஷம். அந்த வேண்டுதல் மொதல் வருஷம் முடிச்சது, இது 2ஆவது வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டம்னா உடம்புல உயிருக்கு போடுற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நான் நேர்ந்துக்கிட்ட ஒரே ஒரு வருஷம் தான். எப்படி நேர்ந்துக்கிட்டேன்னா, உன்னுடைய வேடம் அணிஞ்சு வாரமா எனக்கு எந்த நோயுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால இந்த அம்பாவை நினச்சேன். அன்னையிலேருந்து இது வரைக்கும் ஆச்சு. ஆஸ்பத்திரிங்கிற செலவோ எதுவோ எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அம்பாள் மட்டும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளோ கோடி மக்கள் சேர்றாங்க. முளைப்பாரி சுமந்து பக்தர்கள் தங்களோட நம்பிக்கையை சாட்சியாக வச்சு இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலோட நடைமுறைகளும் அந்த பக்தர்களோட தெய்வீக வரவை கொஞ்சம் தட்டி தான் எழுப்பிடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு தெரியல. நான் தான் செல்வஸ்ரீ. சுனாமி நகர்ல இருந்து குலசைக்கு வந்திருக்கோம். கடை போட்டிருக்கோம். கடை சூப்பரா இருக்கு. நிறைய காளிசாமி அசம்லாம் போடுறாங்க. கூட்டம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்களும் வாங்க, எல்லாரும் கடையில சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரதான் இருக்கணும். ஒரு நேரம் தான் சாப்பிடணும். காலையில் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். பச்சரிசி சாப்பாடு. நைட்டுக்கு பழங்கள்லாம் சென்று படுத்துக்குவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனக்கே பார்க்க மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஆத்தாவை நினச்சேன், எனக்கு என் பிள்ளை வேணும் அப்படின்னு நினச்சி வேஷம் போட்டேன். அவன் நினச்சபடி எனக்கு பையன் 3 வருஷம் குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறம் பையன் பிறந்திருக்கேன். அது பையன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷமாக குழந்தை கிடையாது. நானும் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. நானும் சரி நம்ம போவோம், தெய்வத்தை நம்பி போவோம், இனிமேல் நம்ம மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி இன்னும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் என் வீட்டுக்காரரும் அவங்க எல்லோரும் ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்தோம். இந்த கடற்கரையில் நின்று நான் அழுதேன். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள்
எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். போய் 3வது மாதமே நான் குழந்தை உண்டாயிட்டேன். அந்த அம்மா வந்து தச்சுரூமாக பிறந்த மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை. இப்போ என் பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. உண்மையில் தான் அவள் ஃபேஸை பார்த்தா அம்மாவுடைய சிலையை பார்த்த மாதிரி இருக்கும். யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, நீ என்ன பிள்ளைய பார்க்க சொன்னால் சிலையை பற்றி வச்சுருக்க அப்படிம்பாங்க. அந்த அம்மாவே வந்து தச்சுரமாக பிறந்த மாதிரி. ஒரு பக்தரோட முகத்திலையும் ஒரு பெரிய நம்பிக்கையை என்னாலே இங்கே பார்க்க முடியுது. இந்த கூட்டம் இவங்களோட ஆன்மீக தீவிரத்தையும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துது. நாங்கள் பார்த்திங்கன்னா 11 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஆண்டி பண்டார வேஷம்னு சொல்லுவாங்க. அம்மா முருகர் கோவப்பட்டு அம்மா விட்டுட்டு பழனிக்கு கோமணத்தோடு போனதுனால அந்த வேஷம் போட சொன்னாங்க. அது மாதிரி போட்டிருக்கோம். நம்ம சொல்கிறத கேட்காம மேலே மரத்தில் ஏறுவோம். அப்புறம் ரொம்ப சுட்டி பயங்கரமாக சேட்டை, வாள் ஒன்று தான் முளைக்கலன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அவன் குறும்பு பண்ணுறான். அப்புறம் வாய் ஆடுவான் பயங்கரமாக. அதுக்கப்புறம் சொல்கிறதே கேட்க மாட்டான். ஆனால் இப்போ நிறைய மாறி இருக்குது. அதிகமாக போட்டதுலேருந்து மாறி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மாறிட்டான், நிறைய மாறிட்டான். நான் போட்டது மாலை போட்டதுலேருந்து நிறைய மாறிட்டான். இப்பவும் ரொம்ப மாறி இருக்கான். திருப்படி அவன் மாறுவான் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த 11 நாளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு இவன்கிட்ட. ஆக்ரோஷமும் ஆன்மீகமும் கலந்த ஒரு மாய உலகம் குலசை தசரா இப்போ இரவின் நிழலில் திகழ்கிறது. ஒருத்தவங்க குழந்தை வர வேணும்னு சொல்லி வருவாங்க. ஒருத்தவங்க தொழில் வளம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வருவாங்க. ஒருத்தவங்க நோய் நொடி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வருவாங்க. ஒருத்தவங்க சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு வருவாங்க. சிலவங்களுக்கு தீராத கடன், தீராத பிரச்சனைகள். சாமி நான் இப்படி நினச்சிருந்தேன், இது எனக்கு நோய் நொடி இல்லாமல் நோய் இருந்துச்சு, இப்போ நோய் நொடி சரியாயிடுச்சு, எனக்கு ஆட்டாவுக்கு நான் வேஷம் கட்டணும் அப்படின்னு. அப்போ சரி நோய் நொடி இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வேஷம்? ஒரு அவங்க என்ன நோய், ரொம்ப எப்படி சொல்கிறது, அருவறுப்பான நோயில் இருந்திருப்பாங்க. உடம்புல புண்ணு கிண்ணுன்னு அது ஒரு மாதிரி இதில் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குஷ்டரோகி வேஷம்னு சொல்லுவாங்க. குஷ்டரோகி வேஷம் ஆல்ரெடி அந்த குஷ்டரோகி பார்த்தா உடம்பு பூரா பஞ்சு வச்சு அந்த சாயெல்லாம் பூசி அவங்கள பார்த்தா குஷ்டரோகி மாதிரியே இருக்கும். அந்த வேஷத்தை கட்டி அவங்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம ஆட்டாவுக்காண்டி இந்த வேஷம் கட்டி வர நம்மளுக்கு அந்த நோயெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த வேஷத்தை கட்டி வந்து அவங்க நேர்த்தி கடனை தீர்த்துக்குவாங்க. இரவு நேரம் சூழ்ந்த இந்த கோயில் பிரகாரம் பக்தர்களின் ஆரவாரம், காளியோட ஆட்டோன்னு காத்துல முழங்குது. ஒரு நொடியும் தெய்வீக சக்தியோட ஆற்றல் அதிகமாகுது. மஞ்சள் கையில் காப்பு கட்டிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம எல்லாம் நினைஞ்சிருக்கோம். டீ சட்டி எடுக்கிறோம். இந்த காளி வேஷம், கருங்காலி, செங்காலி, அட்டைக்காளி இருக்கு. அப்புறம் குறையங்குறத்தி, அப்புறம் குரங்கு வேஷம், கிரிக்கன் வேஷம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம நினைச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைந்திருப்போம்ல, அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சாமி அப்படி துடியான தெய்வம் தான். அப்படின்னு தான் நினைக்கிறப்ப உடம்புல புல்ல இருக்குது. அந்த மாதிரிக்கு நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அதை வந்து மனசுல ரொம்ப விசேஷமா இருக்கும். நாளைக்கு 10வது நாளுக்கு நாளைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த 9 நாள் 10 நாள் வர முடியாதவங்க 11 நாள் வந்து கடைசி நாள் கம்பல்சரியா மேக்சிமம் அன்னைக்கு இன்னும் ஜோதியா இருக்கும். இந்த கடலே பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கும். அலெல்லாம் இங்க வந்துடும், மேல ஏறிடும் அலெல்லாம். அந்த மாதிரிக்கு நல்லா கூட்டம், சரியான கூட்டமா இருக்கும். நல்லா சிறப்பா முடிஞ்சு அன்னைக்கு முடிஞ்சிடும். 6வது நாள் இந்த காப்பு மாலை இப்ப கொடி அன்னைக்கே அரைக்கிறோம். காப்பு கட்டினவங்க அப்புறம் அன்னைக்கு நெருப்பும் காளியும் மாறி மாறி வர்ற தருணங்கள்ல பக்தர்களோட மனநிலை தன்னோட மையத்தை குலைக்காத வகையில தெய்வத்தை நாடுது. சூரசம்ஹாரத்தின் சின்னங்களால் பக்தர்களோட முகங்கள்ல வெறி உணர்வு பரவுது. தீய சக்தியை அழிக்கிற காளியோட வெற்றியை தன் கண்களால் பார்க்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. 1989 தான் சூரசம்பாரம் அங்கே போச்சு. கடற்கரை அது வரை சூரசம்பாரம் இதில் தான் பிள்ளையாடி ஓலியிருந்து அங்கே வர. சூரனை வதம் பண்ணுறதுக்கு ஆத்தா 10 நாள் விரதம் இருந்து, அம்மனாக இருந்து, அதுக்கப்புறம் 10 நாள் காளியாக விரதம் இருப்பாள். விரதம் இருந்து சூரனை வதம் பண்ணுற அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா கோடிக்கணக்கான பேர் இந்த இடத்துல கூடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வரைக்கும் இந்த இடத்துல அந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது இந்த இடத்துல இருக்கிறாங்க. சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை பார்க்கணுன்னே மெனக்கட்டும் அங்கேருந்து வெளியிலேருந்து வராங்க. நைட்டு பூரா மழை வெயில் பார்க்காம, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காடு மேடு முள் எதுவும் பார்க்காம
அவங்க இருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தாவோட அருள், அந்த அருள் வந்து என்னன்னா அந்த சூரனை வதம் பண்ணும்போது ஆத்தாவை பார்க்கணும், அந்த ஆத்தாவோட அருளை வந்து முழுமையை நம்மளுக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, மனசுல ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவோம். அவங்க ஊருக்கு போய் அவங்க அந்த செட்டில் சரி ஆத்தா விரதத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆத்தாவுக்கு கடைச்சி அங்கே வச்சு ஒரு பூஜை போடுவோம். பூஜை படி சந்தோஷமாக விடைபெற்று அவங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருப்போம். இதுதான் தசராவோட மொத்த நிகழ்ச்சி.